அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு தான். அதாவது குர்ஆன் முழுவதும் தமிழில் வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே கேட்டிருந்தோம். நிறைய பேர் தமிழ் குர்ஆன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ அதற்கு முன்னாடி குர்ஆன் ஓதனா என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் தற்காலத்தில் குர்ஆன் ஓதுறதினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு அதற்கு பின்னாடி இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை எல்லாம் உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போது தற்காலத்தில் குர்ஆனினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு ஊரில் ஒரு ஆலிம் இருக்காங்க. அவங்கள ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபாத்திஹாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இவங்க ஃபாத்திஹாவை எல்லாம் நல்ல முறையில் முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தா அந்த வீட்டில் சில பல பிரச்சனைகள். என்ன அப்படின்னா, அந்த ஆலிம் ஓதிட்டு இருந்தார் இல்லையா, அந்த இடத்துல இவங்க அந்த மேஜைக்கு கீழே 1,00,000 ரூபாய் பணத்தை வச்சுருக்காங்க. அதற்கு பின்னாடி இந்த ஆலிம் வெளியே போனதுக்கு பிறகு அந்த பணத்தை காணா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே நாட்கள் கடந்து போகுது. சில மாதங்களுக்கு பிறகு அந்த ஆலிமுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அதாவது நீங்கள் தான் அந்த பணத்தை எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கே 1 வருஷம் போல் ஆயிடுச்சு. அதற்கு பின்னாடி அந்த ஆலிம் பதறி போய் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு அந்த வீட்டுக்கு ஓடி வராங்க. வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே இவங்க ரொம்ப தாழ்மையாக பேசுகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கீங்க. இந்த இடத்துல நான் 2 விஷயத்தை நான் பார்க்குறேன். உங்களோட பொறுமை, அந்த பொறுமைக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சிறந்த கூலியை தருவான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் அன்றைக்கு வந்த அந்த நாளில் மேஜைக்கு கீழே பணம் இருந்ததை நான் பார்த்தேன். அந்த இடத்துல நிறைய நபர்கள் கூட்டமாக இருந்ததுனால அந்த பணத்திற்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அதை எடுத்து ஒரு பத்திரமான இடத்துல உங்கள் வீட்டில் நான் வச்சிடலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, நீங்கள் அன்றாடம் அதை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். நீங்கள் அவசியம் அதை நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு பொருளாக இருக்கணும் அப்படிங்கிறனால அதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குர்ஆனில் தான் நான் அதை வச்சேன். அல்ஹம்துலில்லாஹ், 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் அந்த குர்ஆனை திறக்காமல் இருந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி தான் இருக்குது இன்றைய கால சூழ்நிலையில். குர்ஆனை வருஷத்துக்கு ஒரு தடவை கூட எடுத்து பார்க்காத மனிதர்கள் எவ்வளவோ ஏராளமான நபர்கள் இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க நல்லா ஓத தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. குர்ஆனை அவ்வளோ சூப்பராக ஓதக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனாலும் வருஷத்துக்கு ஒரு முறை கூட குர்ஆனை திறந்து பார்க்காதவங்களா தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு இப்படி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஏன்னா குர்ஆனின் பக்கம் மனம் போகிறது கிடையாது. பொழுதுபோக்கான விஷயங்களில் தான் மனம் போகுது. இன்றைக்கு ஷைத்தான் நம்ம எல்லாரையுமே அப்படி தான் போக வச்சிட்ருக்கான். ஆனால் குர்ஆன் ஓதனா எவ்வளவு சிறப்புகள் தெரியுமா? சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்க. குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாஹுவும் ரசூலும் நம்மோடு பேசக்கூடியது. இன்னும் குர்ஆனில் நம்மோட அத்தனை தேடல்களுக்குமே தீர்வு இருக்குது அப்படின்னு அல்லாவே சொல்கிறான். இன்னும் அதில் மன நிம்மதி இருக்குது. இன்னும் அதில் ஆரோக்கியம் இருக்குது, அழகு இருக்குது, அன்பு இருக்குது, ஈமான் இருக்குது. எல்லா விஷயத்திற்கான தேடலுக்கும் தீர்வு அதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம செய்யக்கூடிய அமல்களில் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் நோன்பும் குர்ஆனும் தான். குர்ஆனை ஓத ஓத மறுமை நாளில் அது நமக்கு பரிந்துரை செய்யும். இன்னும் ஒரு சிறப்பு, திக்கி திக்கி யார் சிரமப்பட்டு ஓதுறாங்களோ அவங்களுக்கு 10 மடங்கு நன்மை அல்லாஹ் கூடுதலாக கொடுக்குறான். அது மட்டுமல்ல, குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மை. ஒரு எழுத்து அப்படின்னா அலீஃப் அப்படின்னா ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, குர்ஆன் ஓதக்கூடிய இடத்துல சக்கீனத் என்னும் அமைதி இறங்குது. அது மட்டுமல்ல, குர்ஆன் ஓதக்கூடிய இடத்துல ரஹ்மத்தான பரக்கத்தான வானவர்களை அல்லாஹ் இறக்குறான். எப்படி அப்படின்னா, குர்ஆன் ஓத தொடங்கிட்டாலே வானவர்கள் கூட்டம் வருமா. நம்ம எவ்வளவு நேரத்தை அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளவு வானவர்கள் கூட்டம் அந்த இடத்துல அலை மோதுமா. அந்த அளவு பரக்கத்தான வானவர்கள் இறங்குறாங்க. அப்படின்னா அந்த இடம் எவ்வளவு பரக்கத்தான் மாறும். அப்போ அந்த இடத்துல கஷ்டம் இருக்குமா, பிரச்சனை இருக்குமா, அல்லது பரக்கத்து இல்லாமல் போகுமா? சுப்ஹானல்லாஹ், எல்லா விதமான ரஹ்மத்தும் அந்த இடத்துல கிடைக்கும். அதனால தான் குர்ஆனை
வீடுகளில் ஓதணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, வேதங்களில் அல்லாஹுடைய வேதத்தில் சிறந்த வேதம் எது அப்படின்னு கேட்டால் குரான் தான். அது மட்டும் இல்லை, குரானில் ஒரு ஆயத்தை ஓதுறது அப்படிங்கிறது 100 ரக்காத் தொழுகையை விடவும் சிறந்தது அப்படின்னு ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் சிறப்புகள் ஏராளமாக இருக்குது, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய குரானை வாழ்க்கையில் ஒரு நாளாவது நான் ஓத மாட்டேனா அப்படின்னு எத்தனையோ நபர்கள் ஏங்கி தவிச்சிட்ருக்கீங்க. அதாவது எனக்கு அரபி ஓத தெரியாது, ஆனால் குரான் ஓதணும்னு ஆசை அப்படின்னு. அவங்களுக்கு இது மிகச்சரியான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா நம்மக்கிட்ட அரபி, தமிழ், தமிழாக்கத்தோட சேர்த்த குரான் இருக்குது. யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. முதல்ல புக் பண்ணக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். எனவே இந்த குரான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு பக்கம் அரபி இருக்கும், இன்னொரு பக்கம் அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிற தமிழ் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் இருக்கும். இன்னும் இந்த ஒரு குரான் உங்களுக்கு 6 பாகங்களாக தான் கிடைக்கும். நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் எப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களால் இப்போ கொடுக்க முடியறது இந்த குரான் தான். அதாவது 3ஐயுமே சேர்த்த இந்த குரானை தான் எங்களால் கொடுக்க முடியும். இது உங்களுக்கு 6 பாகங்களாக தான் கிடைக்கும். 6 பாகங்களையும் சேர்த்து நீங்கள் ஒருத்தர் வாங்கினீங்க அப்படின்னா தான் முழு குரானை நீங்கள் ஓத முடியும். இப்போது நான் உங்களுக்கு குரானை பற்றின டீட்டெயில்ஸை நான் சொல்லிட்டேன். இப்போ யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் இப்போவே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. முதல்ல புக் பண்ணக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த குரானை நாங்கள் கொடுக்க போகிறோம். இன்னும் ரமலானுக்குள்ளே இந்த குரான் எல்லா வீடுகள்லையுமே வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, எங்களுடைய பிள்ளைகள் ஓதனது கிடையாது, அரபி ஓத தெரியாது, அவங்க ஓதணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது மட்டுமல்ல, எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தங்க ஆசைப்படுறாங்க. இன்னும் நாங்கள் சதக்காவாக கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். ரமலானுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும், நல்ல நிறைவான ஒரு அமல் பண்ணணும், நிறையா நன்மைகளை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த குரானை வாங்கி நீங்கள் கொடுங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் அவங்க ஓத ஓத உங்களுக்கு நன்மைகளை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நம்முடைய மௌத்துக்கு பிறகும் நமக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா அமல்களை தான் நம்ம வந்து விட்டுட்டு போகணும். அதில் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், முதல்ல ஆர்டர் கொடுக்குற 100 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த குரானை நாங்கள் கொடுக்க போகிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் வேணுமோ, யாரெல்லாம் ரொம்ப நாளாக நாங்கள் இதை ஓதணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்கீங்களோ, இன்னும் நிறைய சூறாக்களை தமிழில் கேட்டுட்ருக்கீங்களோ, அவங்க இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் இதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.